அவளை நினைச்சா தூக்கம் கூட வராது போலடா. ஒருவேளை நம்ம ப்ரொபோஸ் பண்ணா ஏத்துக்குவாளோ? சும்மா கனவாவது காணுவோம் வாங்க. எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம்? ஒருவேளை ப்ரொபோஸ் பண்ணி திட்டாங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பாத்துக்கலாம். பட் இந்த இதுல ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏதாவது களங்கம் வந்துருச்சுன்னா, டே 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 கனவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தாண்டா இருக்கணும். நீ போடா நீ வேற. இப்ப நான் பிரபா கிடையாதுடா, நான் உன்னோட கனவுடா, நினைச்சுக்கோ. சொல்லுங்க பிரபா, ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டீங்க, எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. அதுவும் கையில பொக்கையோட நின்னுட்டு இருக்கீங்க பிரபா. சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. அட சொல்லுங்க பிரபா, விளையாடாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் பண்ணா? உங்களுக்கு புரிய வச்சுட்டு கிளம்பிடுவேன். சப்போஸ் நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் நீங்க நினைச்சிட்டீங்க, பட் என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஐயோ பிரபா, அந்த டாபிக்க விடுங்க பிரபா. இல்ல நீங்க சொல்லுங்க. பிரபா அதெல்லாம் இல்ல பிரபா, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஐ லவ் யூ அம்மு. பிரபா என்ன இது பிரபா? ஐ அம் சாரிங்க. நீயும் நானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா பிரபா? என்னை விட நல்ல பொண்ணா கிடைப்பா, அவளை பார்த்து நீங்க லவ் பண்ணுங்க. இனிமேட்டு லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்துடாதீங்க. உன்னை விட நல்ல பொண்ணா கிடைப்பா, ஆனா நீ கிடைப்பியா? பிரபா இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இதுல என்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்க பேசவே பேசாதீங்க. சாரிங்க. டே பிரபா, ஓவரா சோகமா இருக்க மாதிரி நடிக்காத. என்ன நேர்லயாடா சொன்னா? என் மனசாட்சி உனக்கெல்லாம் இது புரியாது. ஒருவேளை நேர்ல இந்த வார்த்தையே சொல்லிட்டானா? மாடியில இருந்து குச்சி செத்துரு. டே என்னடா புஸ்குன்னு இப்படி சொல்லிட்ட? டே நீ தானடா சொன்ன அப்படி சொல்லிட்டான்னு. சப்போஸ் ஒருவேளை அவ ஓகே சொல்லிட்டானா? அட பைத்தியமே, அப்ப தெரியுதுலடா என்கிட்ட ஏன்டா கேட்டுட்டு இருக்க? இத நல்லா புரிஞ்சுக்கோ, கனவு வேற, ஒரிஜினல் லைஃப் வேறடா. கனவு காண்றதை நம்ம நிறைவேற்றணும்னாலும் நம்ம முயற்சி இருந்தா மட்டும்தான் கனவு காண்றதையும் நிறைவேற்ற முடியும். நீ இப்படியே அவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமான்னு இருந்தானா கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம லவ் ஃபெயிலியர் சாங் போட்ட மனசாச்சி? நீதான் சோகத்துல இருந்தா அதனால லவ் ஃபெயிலியர் சாங் போட்டேன். நான் எங்கடா சோகத்துல இருந்தேன்? டே கனவா இருந்தாலும் லவ் ஃபெயிலியர் தானடா அது. டே 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 வாய முர்றா. டே எங்க ஊர்ல கனவுல இருந்தாலும் அது லவ் ஃபெயிலியர் தான்டா. அது ஊரோட வச்சுக்கோ, என்கிட்ட வந்துடாதனால. டேய் அப்ப ஏடா அந்த லவ் ஃபெயிலியர் சாங் போடும் போது ஊடு சோகத்தோட இருந்த? ஓடா போதுன்னு அம்முவ செருப்பால் அடிக்க விடல, நாங்க அடிக்க விட்டுருக்கோம்டா. அப்பதான்டா நீ திருந்திருப்ப. விட்டா செஞ்சிருவீங்க போலடா. சரிடா சரிடா, கனவு கனவு தூங்குடா முதல்ல. ஏன் மனசாச்சி குட் நைட். நீ தூங்கினாலே எனக்கு குட் நைட் தானா? எனக்கு ஸ்ரீவராது கொஞ்சம் போரிங்கா இருக்குல்லடா. ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கு. அவனாவது வரல, இவன் வந்தும் வராத மாதிரியே இருக்கான்டா. அவனுக்கு தான் ஆள் வந்துருச்சேடா, எப்படா பாப்பான். டே டே பொறாம புடிச்சு அலையாதீங்க, எங்களுக்கு ஒரு வேலையில பாரு. அவனே என் தங்கச்சி கிட்ட சொன்னேன்னு வை, அவ்வளவுதான் நீ. டே ஒரு நல்லா இருந்த காதல பிரிச்சு விட்றாதீங்களா, கொஞ்ச நேரம் கம்முன்றங்கடா. அப்போ பத்த வச்சு விட்டுருவோம்டா. டே டே வாயம் மூடுங்கடா. பிரபா சார் நானும் பத்த வச்சு விட்டுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. டே கொஞ்சம் வாய முறியாடா நீ. அப்படி சார் என்னத்த பத்த வைக்க போறாரா? நீங்க வேற பிரபா கூடயும் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கடா. முகம் எப்ப வெளியில வர போதுன்னு தெரியல. டே வாய முடுற ஆதி, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான் ஆதி, அவனை நம்பதடா. முதல்ல உங்க ரெண்டு பேத்தையும் கழட்டி விடணும்டா. இந்த லவ் பண்றவங்க கூடயே இருக்க கூடாதுடா. ஹலோ சார், நானும் இன்னும் லவ் பண்ணல சார். ஆதி நானும் தான். டே டே அப்படியே போய் தங்கச்சி கிட்ட சொல்லிடுவேன்டா, பாத்துக்கோ. தெரியாம சொல்றேன்டா, எது சொன்னாலும் தங்கச்சி கிட்ட சொல்லிடுவேன், தங்கச்சி கிட்ட சொல்றேன். பிளாக்மெயில் பண்ற பத்தியா நீ? இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கணும்டா, யூஸ் பண்ணிக்கணும். துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஆதி கேண்டீன் போன எதுக்கு போன? புக் வாங்க போனேன்டா, புக் வாங்க போனேன். சூப்பர் கவுண்டர் ஆதி. டே கேண்டீன்ல புக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு புக்கு வேணும், வாங்கி தெரியாடா? என்ன புக்குன்னு சொல்லு, லைப்ரரியில போய் எடுத்துட்டு வரேன். லைப்ரரியில இருந்து வேணாடா, கேண்டீன்ல இருந்து வேணும். அடப்பைத்தியம், கேண்டீன்ல எவ்வளவு புக்கு விற்பானாடா? நீ தானடா சொன்ன. அடப்பைத்தியம், கேண்டீன் எதுக்கு போவாங்க? சாப்பிட்றதுக்கு. நீ கேண்டீன் எதுக்கு போனேன்னு கேட்டல நீயே. சும்மா கேட்டா அதுக்கான பதில் சொல்லணும்டா ஆதி. போடா ஆதி, இது கூட உனக்கு தெரியல ஆதி. கரெக்டா ஆதி? ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்கன்னா நொய்யும் தாண்டா சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதி. அவன் இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இங்க இருப்பான். அவன் ஆள் வந்துருச்சுன்னா உடனே ஓடிடுவான். கரெக்டா? இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசவே கூடாது. அது கொழுப்பு ஜாஸ்தி ஆதி. அப்புறம் பிரபா, தீபாவளி பர்ச்சேஸ்ல முடிஞ்சாச்சா? நான் எப்படி நாங்க கேட்கணும்டா ஆதி. ஏண்டா? ஏன்னா உன் தங்கச்சி தான் பர்த்டே வந்தாலே ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாளே. அதானே? என்ன அதானே? தரலடா, அவளும் இன்னும் எடுக்கவே இல்லடா. நான் கூட்டு போறேன்னு சொல்லி வரலடா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பிஸி ஆயிட்டாடா அவ. அப்ப போட்டு ஜாலிதான் உனக்கு.
ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து எடுத்தாலே பரவாயில்ல. இதுல 2 நாளைக்கு முன்னாடின்னா என்ன ஒரு கடை ஏறி இறங்கி ஒரு கிட்டத்தட்ட அந்த நாள் ஃபுல்லா கடையில தான்டா இருப்பாவ. அப்போ உனக்கு ஜாலி தான் ஆதி. தங்கச்சி ஷாப்பிங் போற அப்ப மட்டும் உன்கிட்ட கொடுத்தாரு, நீ பாத்துக்கோ. நமக்கெல்லாம் அது செட் ஆகாது. ஆமாண்டா ஆமாண்டா. டே சிவா, நீ உன் ஆளுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்ப, தங்கச்சிக்கெல்லாம் எடுத்து கொடுப்பியா? எப்பா லவ் பண்ணது தப்பா போச்சுப்பா, அதையே வச்சு பேசிட்டு இருப்பானுங்க. தங்கச்சிக்கு 100 வயசுடா. ஏண்டா டேய், நீ சொல்லிட்டு இருந்தா உடனே கூப்பிட்டாடா. ஆதி எங்க இருக்க ஆதி? ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்க, வரியாடி? டேய் ஏண்டா? வரேன்டா வரேன்டா, எங்கடா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லுடி. முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு. காலேஜ்ல தாண்டி இருக்கேன், என்னடி வேணும்? டேய் தீபாவளி ஷாப்பிங் போட்டு என்னது காலேஜ் போயிருக்க? ஓ, தீபாவளி ஷாப்பிங் உனக்கு யாராவது வேணும்? அதேதான்டா. நம்ம பிரபா வரானா, கூட்டிட்டு போறியா? டேய் ஏண்டா? பிரபாரா நீங்களும் வாங்க, ஆதி நீயும் வா. என்னடாமா தங்கச்சி என்ன விட்டுட்ட? ஐயோ சாரிண்ணா, நீங்களும் வந்துருங்க. இப்ப மணி 5, 6 மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடணும். டேய் எப்பறா? சரி, ஒரு 10 மணி வரைக்கும். டேய் பத்தாதுடா. அப்ப நாளைக்கு போய்க்கலாம் விடு. அப்பனா காலையில 6 மணிக்குலாம் கூப்பிட்டு போணும். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. அப்ப இன்னைக்கு போறேன்னா நாளைக்கு சாயந்தரம் தான் வெளியில வருவேன். சரி, 6 மணிக்கு கூட்டிட்டு போய் தொலைறேன். தொலைக்கல வரேன்னு கூட்டிட்டு போட மட்டும் போதும்டா. எப்பா சாமி, போனை கட் பண்ணு நீ. சரி ஆதி பாய். இப்ப நீ சொன்னது பொய்யெல்லாம் இல்லையாடா? நீ எல்லாம் அண்ணனா இருந்து பாடுற, அப்ப தெரியும். சரி விட பாத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு என் கூட நீங்களும் தான் வரணும். எத்தனை மணிக்குடா? இப்பதான் என் தங்கச்சி சொன்னாலேடா, ஸ்பீக்கர்ல போட்டுதானே பேசினேன். 6 மணிக்கு. அப்பதான்டா நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. வந்துடணும்னா வந்துடணும். என்ன பண்றது, ஃப்ரெண்டுக்காக வந்துதானே ஆகணும். சரி வாங்க போலாம். ஏமா வாங்க போலாம். அதெல்லாம் வரமாட்டான்டா. நீ எப்படா வந்த? அதனால நீ பாட்டு போடும் போதே வந்துட்டேன்டா. ஒழுப்புடா உனக்கு. ஆமா, நீ உட்காந்து என்ன உடஞ்சு போற நெஞ்சு ஒட்ட வைக்க அவ வருவாளான்னு பாட்டு கேட்டுட்டு இருந்தா. இப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தா வந்துருவாளோ. அப்புறம் நீ கடைசி வரைக்கும் பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியது. வாய மூடுறா. சரி, காலேஜ்ல எப்படிடா போகுது நிஷாந்த்? அதெல்லாம் ஏதோ போகுதுடா. அதெல்லாம் எங்கடா போகுது? கிண்டல் பண்ற நீ தானடா எங்க போகுதுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லு, அப்படியே செஞ்சிருவியாடா? எனக்கு சொல்லியிருக்காங்க, தம்பி பேச்செல்லாம் தட்டக்கூடாதுடா. யாரு சார் சொன்னது? சொன்னவன கூட கையில துவச்சு எடுத்தேன். அம்மாக்கு துணி தைக்கிற வேலை இருக்கா? போய் சரியாடா. இங்க வீட்டுக்குள்ளேயே பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு போலாம்ல. நீ போய் செய்யலாமேடா. நீ தானடா கொடுத்த துவச்சு எடுத்துருவேன். நீ அதை சும்மா சொன்னதுடா. சும்மா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் எனக்கு சொன்னதுதான்டா. அம்மா இவன் துணி தைக்க ரெடியா? டே வாய மூடுறா தயவு செஞ்சு. நீ என்ன என் ரூமுக்கு வந்த? டே ஞாபகம் வச்சுக்கோ, இது 2 பேர்த்தோட ரூம் தான். அதுக்குன்னு பெர்மிஷன் கேட்காம வந்துருவியாடா? ஏன் ரூம்ல நான் பெர்மிஷன் கேட்டு வரணும், என்னடா நியாயம் இருக்கு? அதான் கேட்கணும்லடா நீ. எப்பா சாமி, இதுக்கு மேல கேக்குறேன்டா. சார் நான் உள்ள வரட்டுமா சார்? ஹலோ சார், சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை உள்ளார வரதுக்கு முன்னாடி கேட்கணும் சார். ஓகே நிஷா, அந்த அடுத்த டைம்ல இருந்து கேக்குறேன். எப்பாடா சாமி, எப்படியா சிரிச்சுட்டா நீ? அப்ப இவ்வளவு நேரம் என்ன சிரிக்க வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருந்தியோ? அதெல்லாம் உண்மைதான். துணி துவைக்கப்பட்டு அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துரு. இதுக்குதான் ரூம் குள்ள வந்த. ஆமா பின்ன. அம்மா ஸ்ரீ துணி துவைக்க ரெடியா கூட்டிட்டு போங்க. பத்தியா நீ என்னையே மாட்டி விடுற. அதெல்லாம் சும்மா ஃபன். சோகத்துல பாட்டு பாடுறான்னு விட்டுட்டு போயிருக்கணும்டா உன்னெல்லாம். சும்மா தானே சொன்ன, ஓவர் சீன் போடாதுடா. சரி தம்பியாச்சேன்னு விட்டேன்டா. அம்மாடா, எங்கடா ரகுவை காணவே காணோம்? ஏன் இன்னைக்கு ஈவினிங் தான்டா வருவான். ஓ சரிடா. கொஞ்சமாச்சும் அந்த சீன்ஸ் எல்லாம் மறக்க பாருடா. எப்படா மறக்கிறது? மறந்தா தாண்டா அடுத்த லைஃப் கட்டத்துக்கு போக முடியும். நீ எப்போதுமே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா மட்டும் வேலைக்கு ஆகுமாடா? நானும் ட்ரை பண்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கணும், உங்க கூட எல்லாம் ஜாலியா இருக்கணும். பட் முடியல, அந்த டைம் இந்த ரூமுக்கு வந்துட்டாலே ஞாபகம் வந்துருது. சரி விட, ரூமை மாத்திடுவோம். ரூமை மாத்தினாலே எனக்கு ஞாபகம் வரதாண்டா செய்யும். அப்ப விட உன்னையே மாத்திட்டுருவோம். முடிஞ்சா மாத்து பாப்போம். பார்க்க மாட்டேன்டா, மாத்திடுவேன். போடா. ஒரு அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குறேன், உனக்கு கொடுத்த மரியாதையே போதும்டா. சரி விட பாத்துக்கலாம். ஆமா சார், நீங்க யாரையாவது லவ் பண்ணீங்களா? நான்லாம் யாரையாவது லவ் பண்ணுவேன். நான் லவ் பண்ணாலும் உன்ட்ட தாண்டா ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சரி விட, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க எல்லாம் காலேஜ் போயிட்டாங்கடா. நீ என்ன போல? நீ வரல, எனக்கும் போக மூடல, அதனாலதான்டா. உடம்பு சரியில்லை லீவ் போட்ட. நீ என்ன சோகம் பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமாண்டா, காலையில உடம்பு சரியில்லை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. நடிச்சேன்னு சொல்லு. சரி விட பாத்து. சரி விடு, காலேஜ் நாளைக்கு போய்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்.